Hi friends, welcome to my channel. நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் VLOOKUP இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா செட்ஸோட கம்பேரிசன் பேஸ் பண்ணி நமக்கு டேட்டாஸ் வந்து ஃபைண்ட் ஆகலையா நம்ம சர்ச் பண்ணுற டேட்டாஸ் வந்து அங்கே அந்த ஒரு டேட்டா செட்டில் இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க டேட்டாஸ் இந்த நம்ம ஓல்டு டேட்டாவில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் பண்ணாமல் நான் வேறு ஒரு டேட்டாலேருந்து இந்த டேட்டாவை மேட்ச் கம்பேரிசன் பண்ணி எனக்கு அதுலேருந்து டேட்டா இங்கே ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ரீசனுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நண்பர்களே, மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உடனுக்குடன் அந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி அப்பயே கற்றுக்கலாம். வாங்க நம்ம இப்போது டாப்பிக்கில் போகலாம். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சிருக்க டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா செட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டில் நான் என்ன எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்களே, அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது யார் யார் பே பண்ணியிருக்காங்க, யார் யார் பே பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு நான் வந்து ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காலம் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டு காலத்தில் இப்போ வந்து ரெண்டு டேட்டா செட்டுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு காமனாக இருக்கிற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, இதுலேயும் ஐடி இருக்குது. ஏன்னா இது வந்து காமன். ஸோ இதை வச்சு தான் நான் கோரிலேஷன் கொடுத்து ரிலேஷன் செக் பண்ணி நான் வந்து இந்த VLOOKUP ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபீஸ் செக்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்டியிருக்காங்களான்றதை நான் VLOOKUP எடுக்க போகிறேன். ஸோ VLOOKUP கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ அண்ட் டேபிள் அரே அண்ட் காலம் இண்டெக்ஸ் அண்ட் லுக்அப் ரேஞ்ச். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலோட டிஃபரன்ஷியேஷன். இதில் லுக்அப் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஷீட் தான் என்னோட லுக்அப் வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடியில் இருக்க 5001 இதுதான் லுக்அப் வேல்யூ. இந்த வேல்யூக்கு லுக்அப் அரே டேபிள் அரேனா எனக்கு அந்த ஃபீஸ்ன்ற ஷீட்டில் எனக்கு வந்து இந்த ஃபைன் ஆஃப் 1001ன்ற ஒரு ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களா, ஃபீஸ் பே பண்ணலையா அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ VLOOKUP போட போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஃபீஸ்ன்றதில் நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு காலம் தான் இருக்குதுனால எனக்கு 2ன்றது எனக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதுவே உங்களுக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்குன்னா நீங்கள் எந்த காலம் இண்டெக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அந்த C2ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண C4 C5 6 ஸோ இது எல்லாமே ரோஸ் தான். உங்களுக்கு எந்த சாரி நம்மளே இது வந்து பார்த்தீங்கன்னா இது காலம்ஸ், எந்த காலம். ஸோ இப்போ எனக்கு 2ன்றது தான் எனக்கு இந்த ஃபீஸ்ன்றதை வேணும். எனக்கு வந்து இது ஐடி, இந்த ஃபீஸ்ன்றது செகண்ட் காலத்தில் இருக்குது. அப்போது எனக்கு 2 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்னோட எக்ஸாக்ட் மேட்ச்சு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஃபீஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் டேட்டா இதில் ஃபெச் ஆகும். ஃபெச் ஆகாததுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஷ் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேசிக் VLOOKUP தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து இண்டெக்ஸ் மேட்ச்சு, ஸோ மல்டிபிள் ஷீட்லேருந்து எப்படி லுக்கப் போடுறது, ஸோ இந்த லுக்கப்லேயே வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் லுக்கப் போடலாம் அப்படின்றத நம்ம வருங்கால ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேசிக் VLOOKUP எப்படி போகிறோம், இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத கான்செப்ட் தான் நான் இந்த டீட்டெயிலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எரர் வராமல் நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கான்செப்ட்னா நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் இந்த எரர் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த VLOOKUP எப்படி போகணுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் நம்மளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.